இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. திருக்குன்னூர் ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் பாகூர் சாலையில் பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளி 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணும் பணி இன்று துவங்கியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரி, 8 தனியார் செவிலியர் கல்லூரி என மொத்தம் 10 கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீடாக 450க்கும் மேற்பட்ட பிஎஸ்சி நர்சிங் இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் என்ற அமைப்பு வாயிலாக கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்பட்டு வந்தது. தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக ஒதுக்கீடு இடங்களை அக்கல்லூரிகளே நேரடியாக நிரப்பி வந்தன. இந்த நிலையில் நாடு முழுவதும் 2023-2024 கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவித்தது. புதுவை மாணவர்களின் கோரிக்கை ஏற்ற நர்சிங் கவுன்சில் கடந்த ஆண்டு மட்டும் பொது நுழைவுத் தேர்விலிருந்து புதுவைக்கு விலக்கு அளித்தது. இதனையடுத்து 2023-2025 கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு புதுச்சேரி பொறுப்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் இந்த பொதுத் தேர்வுக்கான தேதியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 14ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் எனவும் இதற்கு வரும் 10ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் ஆன்லைனின் மூலமாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. திருக்குன்னூர் ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் பாகூர் சாலையில் பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளி 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ந. ரங்கசாமி அவர்களும், புதுவை அரசின் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆ. நமச்சிவாயம் அவர்களும் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமிகு KSP ரமேஷ் அவர்களும், திருமிகு லட்சுமிகாந்தன் மற்றும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு TPR செல்வம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திருமிகு எல். வினோபா மற்றும் திருமிகு S. செந்தில்குமரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு N. அருண்குமார் அவர்கள் தலைமையேற்கவும், துணைத் தலைவர் திருமதி A. திவ்யா அருண்குமார் அவர்கள் முன்னிலை வகிக்கவும் திறப்பு விழா இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்த் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு ஆ. நாராயணசாமி மற்றும் திருமதி ந. காந்திமதி நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து இக்கல்வி பணி சிறக்க நல்லாசி வழங்கினர். இவ்விழாவில் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவர்கள் கட்டுரை போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி, பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பெருந்திரளான பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் எமது பள்ளியின் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்ற சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன. கலைநயமிக்க இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. விழாவின் நிறைவாக ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் தலைமை செயலர் அலுவலர் திரு ரா. சத்யவேலு அவர்கள் நன்றி கூறினார். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணும் பணி இன்று துவங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 2 இடங்களிலும், காரைக்கால், மாஹி, ஏனாமிலும் தலா 1 வாக்கு எண்ணிக்கை மையம் என 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 சுற்றுகளாக வாக்கு எண்ணும் பணி நடைபெறுகிறது. தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற VKTT லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னரப்புகளுக்கு கூடுதல் பரிசுத் தொகையை தாராளமாக வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரீத்திகா பவுடேவுக்கு சிறப்பு நன்றி. உங்கள் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது. பிரதம விருந்தினர் அமுதவாணன், இளங்கோ, செல்வமுத்துக்குமரன் இந்த பெரிய போட்டியை நடத்த பெரிதும் உதவினார்கள். சபரி வித்யாஸ்ரம், LFP ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வெஸ்மெட் மருத்துவமனை, ரக்ஷா ட்ரஸ்டர்ஸ், KTR மெட்கோ மற்றும் ஆர்மேட்ஸ்,
FX ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக எனது பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன். VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Lucas. செய்திகள் தொடர்கின்றன. சக்சம் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட சுவாமி சூர்தாசர் ஜெயந்தி விழா லெனின் வீதியில் உள்ள பஜனை மடத்தில் நடைபெற்றது. சக்சம் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட சுவாமி சூர்தாசர் ஜெயந்தி விழா லெனின் வீதியில் உள்ள பஜனை மடத்தில் நடைபெற்றது. சக்சம் அமைப்பின் தேவசிகாமணி வரவேற்புரையாற்றினார். அதன் தலைவர் ஆனந்தன் தலைமை உரையாற்றினார். சக்சம் தமிழ்நாடு மாநில தலைவர் சபாஷ்ராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஞானகுரு ராஜகோபாலன், அமலாதேவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் சக்சம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ், துணைத் தலைவர் சிவசங்கரி வாழ்த்துரை வழங்க சௌரிராஜ் நன்றி கூறினார். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு செல்வம் அவர்கள் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக நகர்மன்ற தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான திரு கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி பிரியா, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன், சமூக சேவகர் கண்ணதாசன், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பூங்கொத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன. நேற்று திங்கட்கிழமை திருவண்ணாமலை ஆதியோகி சந்திரசேகர சுவாமிகளின் பிறந்தநாள் விழா சகலமும் சிவமே குடிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. ஆண்டியார்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை, மகா பூர்ணாகதி இவைகளைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் நடந்த தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி MLA சான்றிதழை வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் இலவச தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு இலவச தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் தொகுதி MLAவுமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பாட்ட குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாகூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தருமர் பட்டாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பாகூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தருமர் பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது.
மகாபாரத குருஷேத்திர போர் நிறைவு பெற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் ஐதீகத்தின் அடிப்படையில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உபயதாரர்களால் தர்மர் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகா பூர்ணாகதி செய்து தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வடுவாம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு அருகில் உள்ள தமிழக பகுதியான வடுவாம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வைகாசி மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பகாசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, படுகலம் போடுதல் ஆகியன நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. திருக்குன்னூர் ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா புதுச்சேரி கரிக்குலம்பாக்கம் பாகூர் சாலையில் பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளி 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணும் பணி இன்று துவங்கியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.